காலைதோறும் புதியவை வெற்றிடத்தை நிரப்புவார். பிப்ரவரி 24. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. உயிரினங்களில் சவ்வூடு பரவல் எனப்படுவது தண்ணீர் மிகுந்த பகுதியிலிருந்து தண்ணீர் குறைந்த பகுதிக்கு மென்சவ்வு ஒன்றின் ஊடாக செல்லும் இயற்கையான செயலாகும். இது சமநிலை மற்றும் ஊட்டச்சத்தினை உறுதி செய்வதால் உயிரின செயல்முறைகளில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது மனித உடலில் உள்ள திரவங்களை சமநிலைப்படுத்துகிறது. இது உயிரணுக்களை நீரோட்டமாக வைத்திருக்க உதவுகிறது. இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது. குடலில் உள்ள தண்ணீரை உறிஞ்சுவதன் மூலம் செரிமானத்திற்கு உதவுகிறது. மேலும் கழிவுகளை வடிகட்டுவதன் மூலம் சிறுநீரக செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சவ்வூடு பரவல் இல்லாமல் செல்கள் நீரிழப்பிலிருந்து சுருங்கலாம் அல்லது அதிகப்படியான வீக்கமடையக்கூடும். இது சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும். எளிதாக கூற வேண்டுமானால், வறண்ட நிலத்தின் அருகே காணப்படும் ஒரு நீர்நிலை சவ்வூடு பரவல் மூலம் பிளவுகளை நகர்ந்து மெல்ல மெல்ல தரிசு இடங்களுக்கு உயிரை கொண்டு வருவது போன்றதாகும். தண்ணீரானது தேவைப்படும் இடத்திற்கு செல்வது போல உதாரத்துவம் தேவை உள்ளவர்களுக்கு, அதாவது குறைவாக உள்ளவர்களுக்கு பாய வேண்டும். யோவான் 6:9 ஒரு சிறுவன் 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களை கொண்டிருந்தான். அவன் செல்வந்தன் அல்ல. ஆனால் அவன் தன்னிடமிருந்த அற்பமான உணவை பசியாயிருந்த மக்களுக்கு பங்கிட உதாரத்துவமாக கொடுத்தான். அதன் ஆசீர்வாதத்தை அவன் மட்டுமல்லாமல் அங்கிருந்த அனைவரும் பெற்றனர். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு உண்மையான மனதுடன் கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். தன் வறுமையிலும் கொடுத்த விதவையை தேவன் மேன்மையாக புகழ்ந்தார். தேவையில் உள்ளோருக்கு நாம் உதவி செய்யும்போது தேவன் அந்த வெற்றிடத்தை நிரப்புவார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:9 மற்றும் 10 கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் குறைவதில்லை. மேன்மேலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்காதவர்களிடம் உள்ளதையும் எடுத்து போடுகிறார். 5 தாலந்தை வாங்கினவன் அதை உபயோகப்படுத்தி 10 ஆக்கினான். அதுபோலவே 2 வாங்கினவன் 4 ஆக்கினான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். 1 வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான். ஒருவருக்கும் பயனில்லை. அவன் சபிக்கப்பட்டான். கர்த்தருக்காக உழைப்போம். ஜெபம். பிதாவே, திறந்த இருதயத்தோடு பிறருக்கு கொடுக்க எங்களுக்கு போதித்தருளும். ஆமென்.